பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸின் 61வது திருமண நாள் வாழ்த்து கூற நேரில் தைலாபுரம் சென்ற அன்புமணி ராமதாஸை ஆற தழுவி கட்டி அணைத்து ராமதாஸ் வாழ்த்திய அந்த புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புமணியை கட்டி அணைத்து ஆற தழுவி கண்ணீர் விட்டு அழுத ஐயா ராமதாஸின் புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உட்கட்சி பூசல் காரணமாக தந்தை ஐயா மருத்துவர் ராமதாஸும் பாமக தலைவர் அன்புமணியும் அவர்கள் ஆதரவாளர்களுக்கிடையே பெரும் மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது திருமண நாளுக்காக நேரில் சென்று ஆசீர்வாதம் பெற்று வந்திருக்கிறார். மருத்துவர் ஐயா ராமதாஸை அவர் இருக்கும் தைலாபுரம் தோட்டத்தில் சென்று நேரில் சென்று பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் இருவரும் சென்று நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று திரும்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அன்புமணியை ஆற தழுவி கட்டி அணைத்து ராமதாஸ் கண்ணீர் சிந்திய அந்த புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனை பார்த்து சுற்றி நின்ற மற்ற உறவினர்கள் நெகிழ்ச்சி அடைந்த காட்சியும் இடம்பெற்றிருக்கிறது. அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் மருத்துவர் ஐயா ராமதாஸின் காலில் விழுந்து ஆசி பெற்ற அந்த புகைப்படத்தையும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். அதாவது பாமகவில் நிலவி வரக்கூடிய மோதல் இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை பாமக இளைஞர் அணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்ததை தொடர்ந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பாமக பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி ராமதாசுடன் நேரடியாக கருத்து மோதலில் ஈடுபட்டார். அது முதலே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணியே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வந்தது. இதனால் பாமகவில் உள்ள அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை நிர்வாகிகளாக மருத்துவர் ராமதாஸ் நியமித்தார். ஆனால் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் ராமதாஸுக்கு இல்லை என்றும் பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய தனக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் கூறி அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து அதே பதவியில் செயல்படுவார்கள் என்றும் அறிவித்தார். இதனால் பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அணி மருத்துவர் அன்புமணி அணி என இரு அணிகளாக செயல்பட தொடங்கியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட நீதிமன்றம் வாயிலாக பாமக தனக்கே சொந்தம் என அன்புமணி உத்தரவை பெற்று பாமகவின் சின்னமான மாம்பழம் சின்னத்திலேயே போட்டியிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுயேட்சை சின்னத்தில் தனது ஆதரவாளர்களை அன்புமணி வெற்றியின் வேட்பாளர்களை எதிர்த்து மருத்துவர் ராமதாஸ் நிறுத்தினார். இதனால் பாமகவில் மருத்துவர் ராமதாஸுக்கு எதிராக அவரது மகன் அன்புமணி தொடர்ந்து செயல்பட்டு வந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதை கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்புமணி தவிர்த்து வந்தார். தனது தந்தை ராமதாஸ் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று தனது தாயார் சரஸ்வதி அம்மாளை மட்டும் அவ்வப்போது அன்புமணி சந்தித்து விட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கடந்த ஆண்டு ராமதாஸ் சரஸ்வதி அம்மாள் திருமண நாள் மற்றும் ராமதாஸின் 87வது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடும் போதும் கூட தைலாபுரம் தோட்டத்திற்கு வருவதை அன்புமணி தவிர்த்திருந்தார். இந்த நிலையில் இன்று ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மாள் ஆகியோரின் 61வது திருமண நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் தனது தந்தை தாயிடம் ஆசை பெறவும் வாழ்த்து தெரிவிக்கவும் மருத்துவர் அன்புமணி தனது குடும்பத்தினருடன் இன்று திடீரென விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தார். தனது மனைவி சௌமியா, 3 மகள்கள், பேரன் பேத்திகள் மற்றும் தனது கடைசி தங்கையான கவிதா ஆகியோருடன் மருத்துவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தார். அப்போது அன்புமணியின் குடும்பத்தினருக்கு ராமதாஸின் வீட்டில் உள்ள பணியாட்கள் ஆரத்தி எடுத்தும் சூறை தேங்காய் உடத்தில் வரவேற்பு அளித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.